கர்த்தருடைய பரிசுத்த நாம் மகிமைப்படுவதாக. 15/4/2026 புதன்கிழமை, புதிய நாள், புதிய கால வேளைக்காய் கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை யாக்கோபு 4:10. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். Humble yourselves in the sight of the Lord and he shall lift you up. தாழ்மையில் உயர்வு என்கிற வார்த்தையில் தேவனுடைய வார்த்தையை ஒரு சில நிமிடங்கள் தியானித்து இந்த நாளையும் நம்மையும் கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். சங்கீதத்தில் வேதத்தின் பல அதிகாரங்களிலே வாசிக்கும் பொழுது தேவனால் பெற்றுக்கொள்கிற உயர்வு எதன் அடிப்படையில், தாழ்மையினாலே எப்படி வருகிறது என்பதை குறித்து பல வசனங்களை நாம் வேதத்திலிருந்து பார்க்க முடியும். சில வசனங்களை நான் உங்களுக்கு எடுத்து காண்பிக்கிறேன். நீதிமொழிகள் 15:33 18:12 வார்த்தைகள் சொல்லப்படுகிறது விதமாக, கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்கும், மேன்மைக்கு முன்னானது தாழ்மை என்று சொல்லி, அவருடைய வாழ்க்கையில் உயர்வு வர வேண்டுமேனால் அதற்குன்பதாக தாழ்மை மிக மிக அவசியம். அதோடு கூட நம்முடைய வாழ்க்கையிலே நாம் உயர்த்தப்பட வேண்டுமேயானால், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் தாழ்மையோடு நமக்கு இருக்குமேயானால், ஆண்டவர் நிச்சயமாகவே உங்களையும் என்னையும் உயர்த்துவதற்கு நல்லவராக இருக்கிறார். இரண்டாவதாக சங்கீதம் 27:5 ஆண்டவர் எப்பொழுது ஒரு மனிதனை உயர்த்துகிறார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, தீங்கு நாளில் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து, என்னை கன்மலின் மேல் உயர்த்துவார். ஆபத்தான நாட்களிலே, தீங்கான நாட்களிலே ஆண்டவர் நம்மை உயர்த்துவதற்கு, மேன்மைப்படுத்துவதற்கு கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். சங்கீதம் 37:34 நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்திரித்து கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். கர்த்தருக்கு நாம் காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை உயர்த்துவார். ஆபத்து நாளில் உயர்த்துவார். ரெண்டாவது, காத்திருக்கும் பொழுது, ஆண்டவருடைய சமூகத்தை நாம் காத்திருக்கும் பொழுது தம்முடைய ஜனங்களை ஆண்டவர் உயர்த்துவதற்கு நல்லவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆம் பிரியமானவர்களே, நாம் எந்த அளவிற்கு ஆண்டவருக்கு முன்பதாக தாழ்த்தி நடந்து கொள்கிறோமோ, அந்த தாழ்மை வெறும் பேச்சில் மாத்திரமல்ல, நம்முடைய செயல்பாடுகள், நினைவு, யோசனை, சொல், செயல், சிந்தனைகள் எல்லாவற்றிலேயும் நாம் கர்த்தருக்கு முன்பதாக நம்மை தாழ்த்தும் பொழுது அவர் நம்மை உயர்த்துவதற்கு நல்லவராக இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருக்கு முன்பதாக பயந்து நடப்போம், கர்த்தருடைய பாதத்தில் காத்திருப்போம், தாழ்மையோடு நடப்போம். கர்த்தர் நம்மை உயர்த்துவாராக. இதாவே, இந்த நல்ல நேரத்திற்காக நன்றி. இந்த புதிய நாளிலும் ஆண்டவரே, உம்முடைய முகத்தை எதிர்பார்த்து நிற்கிறோம். தன் கர்த்தருக்கு முன்பதாக தன்னை தாழ்த்துகிற, காத்திருக்கிற, தாழ்மைப்படுத்துகிற அத்தனை தேவ ஜனங்களையும் கர்த்தனை உயர்த்த, தேவனால் கிடைக்கிற உயர்வை மாத்திரம் உம்முடைய ஜனங்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்டும்படியாய் பிதா, குமாரன், பரிசுத்த நாமத்தில் ஜெபித்து ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். வாழ்த்துக்களுடன் ஜெபங்களுடன் பாஸ்டர் ஜெபதாஸ். வாட்ஸ்அப் 934-535-3730. மே ஜீசஸ் bless you all. Amen. நேற்று கேள்வியும் பதிலும், திராட்சை தோட்டத்தின் எஜமான் அவர்களை என்ன செய்வான்? யாரிடத்தில் சொன்னது? லூக்கா 20:15 இயேசு பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் மூப்பரையும் நோக்கி சொன்னது. இந்த நாளுக்கான கேள்வி, தமக்கு சித்தமானவனை உயர்த்துவார், தமக்கு சித்தமானவனை தாழ்த்துவார். யாரிடத்தில் சொன்னது?